அதற்கு அவங்க சந்தித்த வழக்குகள், பொய் வழக்குகள், புனையப்பட்ட பல்வேறு கதைகள். ஆக அந்த திரைக்கதை அவர் சொன்ன உடனேயே நான் கண்டிப்பாக ஈழம் சார்ந்த, அதுவும் குறிப்பாக அகதிகள் என்று சொல்லக்கூடாது, எங்கள் தொப்புள் கொடி உறவுகள். ஆனால் இந்த சென்சாருக்காக என்ன செஞ்சுருக்காருன்னா, இந்திய வம்சவழி தமிழர்கள் இங்கே வர்ற மாதிரின்னு சொல்லியிருக்கிறாரு. அது இந்திய வம்சவழி தமிழர்களை காட்டிலும் அந்த மண்ணின் பூர்வீக குடி மக்களான என் ஈழத்து உறவுகள் தான் படகுகளிலே இங்கே வந்து போராளிகளாகவும், கரும்புலிகளாகவும், கடற்புலிகளாகவும், வான்புலிகளாகவும், உலகத்தில் எந்த ஒரு இனத்தின் விடுதலை போராட்டமும் இத்தனை படைகளையும் கொண்டு, வான்புலிகள் என்று சொல்லக்கூடிய விமானப்படை, தரப்படை, கப்பல் படை என்று அத்தனை படை கொண்டு ஒரு விடுதலை போராட்ட இயக்கம் உலக அரங்கில் விடுதலைக்கு போராடியது என்று சொன்னால் அது எம் தமிழ் தேசிய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் என்கிற மகத்தான தலைவன் தலைமையிலான அந்த விடுதலை புலிகளின் இயக்கம். ஆக அந்த இயக்கம் அந்த மண்ணில் ஒரு சுதந்திர தமிழ் ஈழத்திற்காக, அந்த தாகத்திற்காக 50,000 போராளிகள் அந்த மண்ணில் விதையாக விழுந்திருக்கிறார்கள். ஒரே நாளில், ஒரே வாரத்தில் 1,70,000க்கு மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். நேற்றைய முன்தினம்தான் இதை குறித்து செஞ்சியிலே பல்லாயிரக்கணக்கான உறவுகளை திரட்டி இதற்கான ஒரு நினைவேந்தலை நான் நடத்திய போது வேதனையின் உச்சமாக சில வார்த்தைகளை நான் அந்த நிகழ்விலே பேசினேன். வந்த உடனே அண்ணன் திருமாவளவோடு அதை குறித்து நான் பகிர்ந்து கொண்டேன். இன்றைய தமிழ்நாடு முதலமைச்சரிடத்தில் 4 ஆண்டு காலம் தொடர்ந்து சட்டமன்றத்தில் வலியுறுத்தி இருக்கிறேன். அப்படிப்பட்ட அந்த கருத்து தான் இங்கே வாழ்கின்ற எமது தொப்புள் கொடி உறவுகளான ஈழ உறவுகள் ஒரு 2 சென்ட், 1 சென்ட், 1/4 சென்ட் நிலம் வாங்கி தங்கள் பேரில் பதிவு செய்ய முடியாது. உழைச்சி ஒரு இருசக்கர வாகனம் வாங்க முடியாது. இங்கே படித்து, இங்கே நம்மளை இந்தியாவிலேயே பிறந்து இன்றைக்கு கல்லூரி படிப்பை முடித்து இன்றைக்கு விளையாட்டு வீரனாக திகழ்ந்தால் எல்லா 7 மெடல் வாங்கியிருக்குது ஒரு ஈழத்து சகோதரி குழந்தை. ஆனால் தெற்காசியாவில் போய் விளையாடுறதுக்கு பாஸ்போர்ட் கிடையாது, அனுமதி இல்லை. காரணம், அவர்கள் அகதி. நானும் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் அண்ணன் திருமாவர்களுடைய சார்பாக சட்டமன்ற உறுப்பினராக வந்தவர்கள் தான். மாண்புமிகு கலைஞர் அவர்கள் இருந்தபோது நாங்கள் அவரிடத்திலே வலியுறுத்தி, நான் தொடர்ந்து சட்டமன்றத்தில் பேசி, இங்கு துவக்கப்பள்ளி கூட படிப்பதற்கு ஆரம்ப கட்டத்தில் அனுமதி இல்லை. உயர்நிலைப் பள்ளிக்கு போக முடியாது, உயர்கல்விக்கு வழி கிடையாது. பன்றி குடிசைகளோட கேவலமாக இருக்கும் அந்த குடிசைகள். அவர்களுக்கு அடிப்படை வசதிகள், கட்டமைப்புகள், அதை அத்தனையும் கொஞ்சம் கொஞ்சமாக சட்டமன்றத்தில் போராடி ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழக அரசு இங்கு வாழ்கின்ற எமது உறவுகளுக்கு இந்த கூட்டத்தில் கூட என் கோரிக்கை ஏற்கப்பட்டு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர்களால் ஈழ அகதிகள் குடியிருப்பு என்று சொல்லக்கூடியதை மாற்றி அமைத்து அவர்களுக்கு 3000 வீடுகளுக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள். இப்போ பல்லாயிரக்கணக்கான வீடுகள் தமிழ்நாடு முழுவதும் இவர்கள் வாழ்கின்ற இடங்களில் கட்டி தந்து கொண்டிருக்கிறோம். அதில் கூட எனக்கு திருப்தி இல்லை. நான் ஆய்வுக்கு போன எல்லா கலெக்டர் ஆஃபீஸஸ்லாம் கூட்டுக்கிட்டு அவர் கழிவறையை வெளியில் வச்சுருப்பாங்க. நான் சொன்ன ஒரு வயது வந்த பெண் அல்லது ஒரு இந்த பேய் பிசாசுக்கு பயப்படுற ஒரு பொண்ணு, ஒரு சின்ன பையன் எப்படிங்க 12 மணி 2 மணிக்கு வெளியில் அவன் டாய்லெட்டை பயன்படுத்த முடியும்? கட்டி கட்டி கொடுக்குறீங்க, இன்னும் ஒரு 10 அடி சதுரடி கொஞ்சம் பெரிதாக கட்டி கொடுக்கக்கூடாதுன்னு அதுக்கு ஒரு பரிந்துரையும் நான் செய்தேன். நான் எதற்காக இதையெல்லாம் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு இங்கு வாழ்கிற இந்த மக்கள், அவருடைய தொப்புள் கொடி உறவுகள் உலகம் முழுவதும் வாழ்கின்றார்கள். கனடாவில் ஒரு படத்தின் தயாரிப்புகளில் தமிழ் திரை சேனல், தமிழ் என்பது வெற்றியை குறிக்கும். கண்டிப்பாக இந்த படம் வெற்றி பெறும் என்று முதலில் நான் வாழ்த்தி, இரவு பறவை என்கிற இந்த திரைப்படத்தை எழுதி இயக்கி பல்வேறு கடினமான சூழலில், பொருளாதார நெருக்கடியில் அருமை சகோதரர் வேதாஜி பாண்டியன் அவர்களும், அவருக்கு உறுதுணையாக தயாரிப்பில் எனது ஊரை சார்ந்த டாக்டர் பாண்டியன் அவர்களும் உதவி செய்து இன்றைக்கு நம்முடைய போற்றுதலுக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர், எங்கள் மாவட்டத்தின் மைந்தர், எங்கள் மாவட்டத்தின் பிரதிநிதி, இந்த கதையை நம்முடைய இயக்குனர் அவர்கள் வடிவமைத்திருக்கிறார்கள் அல்லவா, எழுதி இயக்கியிருக்கிறார்கள் அல்லவா, இதுக்குள் உண்மையிலேயே செயல் வடிவம் தர வேண்டும் என்றால் அது தமிழக சட்டமன்றத்தால் முடியாது, இந்திய நாடாளுமன்றத்தால் தான் முடியும். அதை செய்யக்கூடியவராக இருக்கக்கூடிய அண்ணன் விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் என் அன்புக்குரிய அண்ணன் திருமாவளவன் அவர்களையும், வருகை தந்து இருக்கின்ற திரைப்பட இயக்குனர் அரவிந்த் ராஜ் அவர்களையும், கலை மாமணி
மதிப்பிற்குரிய நான் வந்து அவரை சின்ன வயசுலேருந்து படங்களை பார்க்கும்போது வரும், அப்படியே சண்டை பயிற்சியெல்லாம் பார்க்கும். இன்றைக்கி பல நிகழ்ச்சிகள் இதுமாரி ஒன்றா பேசுகிறதுக்கு பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடைத்து தமிழர்களுக்கென்று தனியாக ஒரு அமைப்பை உருவாக்கி அதற்கு அவருக்கான பல்வேறு மிரட்டல்கள் உருட்டல்கள் எல்லாவற்றையும் எதிர்கொண்டு நீங்கள் எல்லா கதாநாயகர்களையும் கையாண்ட உங்களுக்கு இந்த உருட்டல் மிரட்டல் எல்லாம் ஒருபோதும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அண்ணன் ஜாக்குவார் தங்கம் அவர்களே, நீங்கள் இந்த மண்ணின் மைந்தன், பச்சை தமிழன். உங்கள் அருகாமையில் இருப்பது விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் அண்ணன் திருமா அவர்கள். அந்தாண்ட நான் உட்காந்துருக்கிறேன். எங்களை 2 பேரை தாண்டி உங்களை இங்கே வந்து நடிக்க வந்தவன், அல்லது சங்கம் துவக்க வந்தவன், அல்லது தென்னிந்தியா முழுக்க சொந்தம் கொண்டாடுறவன், ஒரு துரும்பை கூட உங்கள் மீது படாது. நீங்கள் கவலையே பட வேண்டாம், அச்சமே பட வேண்டாம். அதனால் தொலைபேசியில் அடிக்கடி அண்ணன் பேசுவாங்க, வாழ்த்துவாங்க. தமிழ் வாழ்வுரிமை கூட்டமைப்பு சார்பாக நிகழ்ச்சிகளை நாங்கள் முன்னெடுக்க போது நீங்கள் தென் தமிழ்நாட்டின் தமிழன், திருநெல்வேலி எதில் வீரம் என்று உங்களுக்கு தெரியும், நான் சொல்லக்கூடாது. அதனால் இனி உங்கள் வாயால் வந்தேரிகளாலோ அல்லது வேறு நபர்களாலோ உங்கள் உயிருக்கு அச்சம் பயம் என்கிற வார்த்தை வரக்கூடாது. நாங்கள் இருக்கிறோம் என்பதை முதலில் பதிவு செய்து, அதுபோன்று இங்கு தமிழ் திரைப்பட சிறு முதலீட்டாளர் தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பாக வாழ்த்திய அன்பு செல்வன் அவர்களுக்கும், வருகை தந்திருக்கின்ற எங்கள் அண்ணன் திருமா அவர்களை இயக்கிய இயக்குனர் செல்வகுமரன் அவர்களுக்கும், அன்புதுரை, கமலக்கண்ணன், ரங்கராஜன், பாண்டியன், சங்கர், உமாசங்கர், ராஜா, படத்தில் நடித்திருக்கிற அரசியல்வாதியாக நடித்திருக்கிற நேர்கள் ரவி, குல் சுரேஷ், அனீஷ் பிரபு, சக்திவேல், மதுரும் அம்மா உள்ளிட்டவர்களுக்கும், இன்னும் நிறைய பேர் படிச்சுக்கிட்டே போகணும், எழுதி கொடுக்க சொன்னேன், யாரும் கோபித்து கொள்ளாதீர்கள். அதுபோன்று இந்த எனக்கு வந்து அமர்ந்த உடனேயே அந்த பாட்டு, அது குறிப்பாக நான் பிறந்து வளர்ந்து எல்லா இடங்களிலும் சுற்றி திரிந்த எங்கள் கடலூரில் தொடங்கி ராமாபுரம், வள்ளலார் பிறந்த வடலூர், விருத்தாச்சலம், சிதம்பரம், பிரத்யோகமாக என் தொகுதி பண்டுட்டி, என் தோட்டத்தில் இருக்கிற பலாப்பழம், அப்புறம் என் தொகுதியில் இருக்கிற அக்கடவள்ளி, என் தொகுதியான நெல்லிக்குப்பம். ரொம்ப நன்றி. இந்த பாடல் ஆசிரியர் புண்ணியவன் யாருங்க, ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா எனக்கு ஒரு ஆதங்கம் உண்டு. என்னதான் அந்த மண்ணின் மீது ஒரு ஈர்ப்பு, ஒரு பாசம் இருக்கும்ல, எனக்கு இருக்கும், எங்கள் அண்ணா திருமாவுக்கு இருக்கும், அண்ணா ஜாக்குவாருக்கும் இருக்கும், எல்லாருக்கும் இருக்கும் அந்த மண்ணின் மீது. உலகத்துக்கே ராஜா வந்தாலும் தாய்க்கு பிள்ளைதானு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கொங்கு நாட்டை பற்றி அந்த மொழியில் அந்த கலாச்சாரத்தை குறித்து படம் வரும். தென் தமிழ்நாட்டு குறிப்பாக மதுரை திருநெல்வேலியை மையமாக வச்சு படம் வரும் நிறையா. நம்முடைய தமிழர்களுடைய அந்த குடும்பம், உணவு முறை, பண்பாடு, சண்டை, வீரம், திருநெல்வேலினா அருவா, மதுரைன்னா ஜெகர்தண்டா, அப்புறம் இன்னும் நிறையாவும் இருக்குது. வீரத்துலேயும் மதுரைக்கு குறைஞ்சது இல்லை. தமிழர்கள் என்றாலே வீரம் தான், அது எந்த விதம் இல்லை. ஆனால் எங்கள் இந்த நடுநாட்டு மக்கள் இருக்காங்கள்ல, நான் அண்ணன் திருமா, எங்கள் தயாரிப்பாளர் பத்திரக்கோட்டை, இந்த புலியூர்கள், என்ன இது படம் புலியூர், ஒரு அந்த அப்படியே இயக்குனர் என் ஊரை விட்டீங்க, தயாரிப்பாளரே என் ஊர் மதுரை பத்திரக்கோட்டை தான், என் ஊர் புலியூர். அதனால் புலிக்கு எனக்கு சொந்தம். வாய்ப்பு இருந்தால் எங்கேயாச்சும் இடையில கொஞ்சம் புலியூர் அப்படின்னு சேர்த்து ஒரு வரிகளை, ஏன்னா என் ஊரை சேர்ந்த பாலமுருகன் தம்பி கூட நடிச்சிருக்கிறான், என்னுடைய உறவினர் பையன். அதுக்கு எதுக்காக சொல்ல வரேன்னா, அதை கேட்கும்போது உண்மையிலேயே நான் ரொம்ப ஒரு நெகிழ்ந்துட்டேன். ஏன்னா இதில் நிறைய படங்கள் பார்க்குறோமே, தங்கர் பச்சை அந்த முந்திரி கோட்டை பொறுக்கிறது, பலாப்பழம் போகிறது, அவர் அதுக்கு பிறகு பத்திரக்கோட்டையிலேருந்து வந்து ஒரு தயாரிப்பாளர். நம்முடைய இயக்குனருக்கு வந்து சொந்த ஊர் ராமநாதபுரம். அவரை அந்த ராமநாதபுரம் சொந்த ஊருக்காரங்களுக்கு தான் தெரியும் அந்த படகுல வர்ற மீனவர்கள், அவங்க அந்த புலிகள் அல்லது காயம்பட்ட போராளிகள், ஈழ உறவுகளை